கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மது போதையில் தாறுமாறாக ஓடிய லோடு ஆட்டோ மோதி பள்ளி ஆசிரியை படுகாயமடைந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டுவனிமடம் பகுதியில் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி செல்லும் சாலை அமைந்துள்ளது. முக்கிய சாலை என்பதால் அதிக அளவில் வாகனங்கள் இந்த பகுதியாக சென்று கொண்டிருக்கும். இந்த நிலையில வெட்டுவனிமடம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் லோடு ஆட்டோவை ஓட்டி சென்று கொண்டிருந்தார். திடீர்னு சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த பீமநகரி பகுதியைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியை பேபி என்பவர் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த போது ரமேஷ் தன்னுடைய லோடு ஆட்டோவால் அவர் மீது மோதியதில் அவர் திடீரென கீழே விழுந்து படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு அப்பகுதி மக்கள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினார்கள். இந்த ஆட்டோவை ஓட்டி சென்ற ரமேஷை இந்த மக்கள் சுற்றி வளைத்து பிடித்த போது அவர் முழு போதையில் காணப்பட்டார். அவரால் நேராக நிற்க முடியாத அளவுக்கு போதையில் காணப்பட்டார். இதனால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்ததோடு உடனடியாக வடசேரி போலீசாரை வரவழைத்து அவரை உடனடியாக ஒப்படைத்தார்கள். இப்போ தற்போது பேபிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற வகையில் எந்த விபத்தும் இல்லை. ஆனால் இது போன்ற விஷயங்களை ரொம்ப கவனிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.